பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் தவறாமல் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? தவறாமல் செய்யணும், குடும்பமாக ஜெபிக்கணும். சரியா? இந்த நாளில் கூட வசனத்தை தியானித்து உங்களோடு சேர்ந்து உங்களுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய குடும்பத்தில் எல்லோரும் இருக்காங்களான்னு பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய காரியம், படிப்பின் காரியம், அப்படி நிறைய சேலஞ்சஸ் இருக்குதா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதை தான் ஒன்று சொல்லி ஜெபிக்க சொன்னார். பிலிப்பியர் 4:6 ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு பே பண்ணணும், அதுக்கு பே பண்ணணும், இதுக்கு பில்லு பே பண்ணணும், எப்படி செய்கிறது? எதை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அவருக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்றார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய இருதயங்களை ஆண்டு கொள்ளுமா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மகனே, என் மகளே, ஒன்றுக்கும் கவலைப்படாத. இதுவரைக்கும் நான் உன்னை நடத்தி இருக்கிறேன். நான் உன் தேவையெல்லாம் சந்திக்க அறிந்திருக்கிற தகப்பன். அதனால நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. உன் வேலை ஒன்று தான், தெரியப்படுத்து. எனக்கு தெரியப்படுத்தப்பா, இதான் எங்கள் குடும்ப தேவை, இதான் எங்களுடைய காரியம், இதுக்கெல்லாம் நாங்கள் பே பண்ணணும், இதெல்லாம் எங்களுடைய தேவைகள் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்துறது? ஜெபத்தில். ரொம்ப சிம்பிள். முடிந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, நீயா உட்காந்து இதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? என் மகனே, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, அப்படியே மண்டை போட்டு ஏன் உடைச்சிக்கிட்டு இருக்கிற? நீ ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினா போதும், அவ்வளோதான். ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தினா போதும், அவர் பார்த்துக்குவார். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வைங்க, ஸ்கூலில் படிக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் வைங்க. நாளைக்கு ஃபீஸ் கொண்டு வரணும், 1000 ரூபா ஃபீஸ் கொண்டு வரணும் நோட்டில் எழுதி கொடுத்து உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. டுமாரோ யூ பிரிங் 1000 rupees as a ஃபீஸ் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. அது ஸ்கூல்லேருந்து வரும்போது எப்படி வரும்? அப்படியே கவலையா, சோகமா, 1000 ரூபாய்க்கு எங்கே போவேன், 1000 ரூபாய்க்கு எங்கே போவேன், 1000 ரூபாய்க்கு எங்கே போவேன், அப்படி வருமா? ரொம்ப ஜாலியாக வரும், சந்தோஷமாக வரும். வந்தவுடனே, டேடி நாளைக்கு 1000 ரூபா கொண்டு போகணும், பார்த்தீங்களா எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கும். அது கவலைப்படுமா? 1000 ரூபா இருந்தது அவ்வளோ குட்டி பிள்ளைக்கு பெரிய விஷயம். ஆனால் கவலைப்படுமா? கவலைப்படாது. ஏன்? எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. அதான் விசுவாசம். அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற விசுவாசம். உங்களுக்கு உங்களுடைய தேவை பெருசாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தகப்பன் இருக்கிறாரே, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரால் அவங்களுடைய எல்லா தேவையும் சந்திக்க முடியும். இந்த மாதத்தின் அத்தனை தேவைகளை குறைவில்லாமல் சந்திக்க முடியும். பயப்படாதங்க. நீங்கள் முதல்ல கவலைப்படாதங்க. நீங்கள் கவலைப்பட்டால் என்ன செய்றீங்க தெரியுமா? ஆண்டவர் மேலே அவிசுவாசம் கொள்றீங்கன்னு அர்த்தம். உங்களை அறியாமலேயே அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு தேவை வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, கவலை கவலை கவலை, என்ன பண்ண நீ கவலைப்படும் போது ஆண்டவரை சந்தேகப்படுறீங்க, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை நீங்கள் மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் கவலைப்படாமல் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படி சொல்லும்போது ஃபெய்த், விசுவாசம், அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதல்ல நீ கவலைப்படாது. நீ கவலைப்படுறதுனால தேவையில்லை சந்திக்கப்பட்டுருமா? நீ கவலைப்படுறதுனால உன் பிரச்சனைலாம் தீந்துருமா? இந்த மாதத்தில் இவ்வளோ தேவை இருக்குது,
நீ அதை உட்காந்து யோசிச்சு கவலைப்படுறதுனால எல்லாம் தன்னால் பே பண்ணப்பட்டுருமா? இல்லை. அப்போ கவலைப்படாத. எனக்கு தெரியப்படுத்து, நான் இருக்கெல்லாம் உனக்கு தகப்பன், உனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறனே, அவனுக்கு உதவி செய்ய மாட்டேனா? ஆண்டவர் சொல்றார், எனக்கு தெரியப்படுத்து. அவ்வளோதான். ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாத பட்ஜெட், இந்த மாதம் என்னென்ன நீங்கள் பே பண்ணணும், இஎம்ஐ பே பண்ணணும், மளிகை கடைக்கு இவ்வளோ காசு பே பண்ணணும், மில்க்குக்கு இவ்வளோ காசு பே பண்ணணும், கரண்ட்டுக்கு இவ்வளோ பே பண்ணணும், வாடகை இவ்வளோ பே பண்ணணும், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு இவ்வளோ பே பண்ணணும், என்னென்ன தேவை உண்டோ அவ்வளோத்தையும் ஒரு லிஸ்ட் எடுங்க. எல்லாம் எழுதுங்க. வரிசையாக ஒரு லிஸ்ட் எடுத்து ஆண்டோடைய பாத்தில் ஃபேமிலியாக உட்காந்து, ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம், நீங்கள் தான் எங்கள் குடும்ப தலைவர், எங்களுக்காக உயிரையே கொடுத்துருக்குறீங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்த சொன்னீங்க, ஏதோ நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். யூ ஹாவ் டு பே ஆல் த பில்ஸ் ஓ லார்ட். நீங்கள் தான் யூ ஹாவ் டு மீட் ஆல் அவர் நீட்ஸ். எங்கள் தேவையை நீங்கள் தான் சந்திக்கணும், நீங்கள் தானே தகப்பன், நீங்கள் பார்த்துக்குவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாத்தில் வச்சு நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், என்ன நடக்குன்னு பாருங்க. ஒன்றொன்னா ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வருவீங்க, இது கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு. எப்படி மராக்கள், நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து கூட உதவி வரும். வேலையே இல்லை, சம்பளமே இல்லை, லாக்டவுன் காலம், வருமானத்துக்கு வழியே இல்லை, வனாந்தரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காலத்தில் ஒரு காகத்தை ஆண்டவர் அனுப்பினாரே, உங்களுக்காக ஒரு காகத்தை அவர் ஆயத்தப்படுத்துவார். எந்த காகத்தை கொண்டு உங்கள் தேவை சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதைத்தான் நான் செய்கிறேன். எங்கள் ஊழியத்தில் செய்கிறோம், என்னுடைய தனிப்பட்ட காரியத்தில் செய்கிறேன். என்னுடைய ப்ரேயர் டைரியில் என்னென்ன தேவை ஆண்டவரே, இவ்வளோ தேவை, என்ன காரியம், அதாச்சும் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். நீங்கள் தான் தேவையெல்லாம் சந்திக்கணும், நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஒன்றா தர டிக் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ப்ரைஸ் எல்லான்னு எழுதிக்கிட்டே இருப்பேன். மாத கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் சந்திச்சிருப்பார். அற்புதமான தேவன். உங்களை வெட்கப்பட விட்டுருவாரா? பயப்படாருங்க. இன்றைக்கு இந்த முதல் வாரத்தில் இந்த மாதம் முழுதுக்கும் உங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. எல்லாத்தையும் எழுதுங்க, லிஸ்ட் எடுங்க. ஆண்டோடைய பாத்தில் வச்சு, ஆண்டவரே, இதுக்காக நான் கவலைப்பட போகிறதில்லை, ஏன்னா எனக்காக கவலைப்பட நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் ரத்தத்தினால எங்களை மீட்டு எடுத்துருக்கிறீங்க. உங்களை துதித்து பாடுவோம், ஜெபிப்போம், உங்களுக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அதுக்கு தான் எங்களை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இந்த தேவையெல்லாம் நீங்கள் தான் சந்திக்கணும், நீங்கள் தானே எங்களுக்கு பொறுப்பு அப்படின்னு உரிமையோடு சொல்லி பாருங்களேன், என்ன அற்புதம் நடக்குதுன்னு பாருங்கள். எங்கள் ஊழியத்தில் கூட, ஊழியம் பெரிய குடும்பம், இயேசுடைய ஊழிய குடும்பம் ரொம்ப பெருசு, 300 பேர் இருக்கிறோம். அப்போ தேவை பெருசு தானே, நிறைய தேவை இருக்குது. டிவி ஊழியம், பத்திரிக்கை ஊழியம், மிஷினரி ஊழியம், இல்லை கரண்ட் பில்லு கட்டணும், ஃபோன் பில்லு கட்டணும், நிறைய தேவை. மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் உட்காந்து லிஸ்ட்டை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, யூ ஹவ் டு பே ஆல் தீஸ் பில்ஸ். ரொம்ப ஊழியம், நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் தான் எல்லாம் தேவையை சந்திக்கணும், வாக்கு கொடுத்துருக்குறீங்க. ஒன்றா அவர் சந்தித்து மாத கடைசி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறையும் இருக்காது, உங்களுக்கு செய்வார். பயப்படாருங்க. தேவைகள் எத்தனை பெருசாக இருந்து அதை விட ஆண்டவுடைய ஐஸ்வர்யம் பெரிது. நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணால் போதும். அதனால் ஒன்றுக்கு கவலைப்படாருங்க. இன்றைக்கி உங்களை பாதிக்கிற விஷயம் ஏதோ ஒன்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம். எதிர்பாராத ஒரு செலவு,
எதிர்பாராத ஒரு நஷ்டம், எதிர்பாராத ஒரு கஷ்டம், அதனால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்குள்ளேயே வச்சு கவலைப்படாதங்க. அதையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. இது எனக்கு பயமாக இருக்குது, இது என்னுடைய திராணிக்கு மிஞ்சினதாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல, இது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. ஆண்டவரே, என் தகப்பனே, எனக்கு ஒரு விஷயங்க தெரியப்படுத்துங்க. அவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. ஈஸியாக சால்வ் பண்ணி தந்துடுவார். பிறகு அதுக்கு பயப்படணும்? அதனால தான் ஆண்டவர் சொல்லார், என் பிள்ளைகளே ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. இத்தனை மாதம் உங்களை தூக்கி சுமந்து பாதுகாத்து வந்தேன்ல, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுதும் நான் இருக்கிறேன்ல, உங்களுக்கு கூடவே இருப்பேன், உங்களை நடத்துவேன், உங்களை போஷிப்பேன், உங்களை உடுத்து வைப்பேன், உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பேன், உங்களை பாதுகாத்து கொள்ளுவேன். அவர் சொல்கிறார், கவலைப்படாதங்க. இன்றைக்கி அவர் மேலே கவலையை வச்சிடணும். இந்த மாதம் ஒரு நாள் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இன்றைக்கோடு அவருடைய பாத்திரம் வச்சிடணும், வச்சு ஜெபம் பண்ணிடணும். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், அவர் பார்த்துக்குவார். ஜெபிக்கலாமா? இயேசுக்கிட்ட குடும்பமாக உட்காந்தப்பா, நாங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாத்தில் வந்திருக்கிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உங்கள் பாத்தில் வச்சிடுறோம், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? அற்புதம் நடக்கும் பாருங்க. நாம் ஜெபிக்கலாம். முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அப்பா, எங்கள் தகப்பனே, எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்கப்பா. நாங்கள் கவலைப்படுவது நீர் விரும்பவில்லை. நாங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கன்னு விரும்புகிறீங்க. இவங்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் குடும்பம்ப்பா. இந்த பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்கப்பா, உங்கள் குடும்பம். இந்த மகன், இந்த மகள், இந்த குழந்தைங்க, இந்த பெரியவங்க, இந்த குடும்பமே உங்களுக்கு சொந்தம் அப்பா. நீங்கள் ரத்த சிந்தி மீட்டெடுத்த உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்கப்பா. அவங்களுக்கு நீங்கள் தானே எல்லாம். இன்றைக்கு அவங்களுடைய உள்ளத்தில் சில கவலை இருக்குது, அதை எடுத்து போட்டுருங்க. அந்த கவலை வேண்டாப்பா. உங்களுடைய உள்ளத்தை அரிச்சுக்கிட்டு இருக்க அந்த கவலை வேண்டாம், எடுத்து போட்டுருங்க. இந்த மாத தேவைக்கு என்ன செய்யறது, இந்த பணத்துக்கு அந்த பணத்துக்கு என்ன செய்யறது, இதெல்லாம் கவலைப்படுறாங்களே, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. நாங்கள் எல்லாத்தையும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். இஎம்ஐ கட்டணும், வாடகை கொடுக்கணும், பெட்ரோல் போடணும், கடைக்கு கொடுக்கணும், ஆண்டவரே பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எல்லா தேவையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் மேலே எவ்வளோ அன்பும் கரிசனையும் வச்சிருக்கிறீங்க. நாங்கள் கவலைப்படுவதை நீங்கள் விரும்பலை. உங்கள் பாதபடியில் எல்லாத்தையும் நாங்கள் வச்சிடறோம். இந்த பிள்ளைகள், இந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியத்தையும் நான் உங்களுடைய பாதத்தில் வைத்து அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஊழியக்காரனாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. இன்றைக்கோடு அந்த கவலைகள் மாறட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், அது கொடுக்க வேண்டிய எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்படட்டும், வருமானத்திற்கு வழி திறக்கப்படட்டும், தடைப்பட்டு இருக்கிற நன்மைகள் வாய்க்கட்டும். ஒரு வியாதியும் பலவீனமும் தொடக்கூடாது. ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதம் அவங்களுக்கு வரக்கூடாது. வீண் செலவு எதுவும் வரக்கூடாது. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கன்னு சொன்னீங்க. எதை குறித்து அவங்க கலங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவங்கள முற்றிலும் எடுத்து போட்டு இன்றையிலிருந்து மகிழ்ச்சியா வைங்க. இந்த குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க. இவங்க எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஜெபாவினால் நிரப்புங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்க கிருபை கொடுங்க. சபைக்காக ஜெபிக்க கிருபை கொடுங்க. அவங்க தெரு, அவங்க ஊரு, அவங்க மக்களுக்காக ஜெபிக்க கிருபை கொடுங்க. இந்தியாவுக்காக ஜெபிக்க அவங்களுக்கு கிருபை கொடுங்க. ஜெபாவியை கொடுங்க. சோர்ந்து போகாம ஜெபிக்க உதவி செய்யுங்க. எழுப்புதலுக்காக ஜெபிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. இவங்களுடைய வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துருடைய வல்லமை தொடாதபடி காத்து கொள்ளுங்க. அவங்களுடைய போக்குவரத்துல எல்லாம் அவங்களுடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். தூத சேனை கூட இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும்.
இந்த மாதத்துல ஒரு சேதமும் வராதபடி காத்து நடத்துங்க. பொல்லாத கொள்ள நோய் அப்படி வீட்டுக்குள்ளே நெருங்காதபடி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி காத்து கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வதித்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதல் திட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க. ஆத்ம பாரத்தை கொடுங்க. தேசத்துக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிற அந்த பாரத்தை கொடுங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யுங்க. கிருபை கொடுங்கப்பா. இன்னும் அதிகமா ஜெபிக்க பலப்படுத்துங்க. சோர்பின் ஆவிகள் விலகட்டும், உற்சாகமான ஆவி தாங்கட்டும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். சந்தோஷமா இருங்க. ஒன்றும் குறைவுபட்டு போகாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. தொடர்ந்து சொந்து போகாமல் ஜெபிங்க, அற்புதங்களை காண்பீங்க. அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். God bless you.